போமா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோவை வந்து ஃபில் பண்ணுறது தான். ஆனால் நான் இது வந்து ஆல்ரெடி போட்டுட்டேன். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெல் லைனர் வர்ஸ் ஐப்ரோ பென்சில் ரெண்டுத்தையும் வச்சு தான் நான் கம்பேர் பண்ணுறேன். நான் இந்த ஐப்ரோஸில் போடுறது மியூசிக் ஃப்ளாரோட ஜெல் லைனர் தான். அண்ட் அடுத்த ஐப்ரோக்கு வந்து நான் மிஸ்க்ளேயரோட ஐப்ரோ பென்சில் தான் நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 200 ரேஞ்சில் வரும் காஸ்ட்டு. அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா 75-80 ருபீஸில் தான் நமக்கு மிஸ்க்ளேயரோட ஐப்ரோ பென்சில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலேருந்து ஒரு லோ பட்ஜெட்லையா. ஸோ எது அஃபோர்டபுளில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஐப்ரோஸ் வந்து நான் எப்படி ஃபில் பண்ணுவேனோ அதே மாதிரி தான் ஃபில் பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேட் வந்து முடிய போகுது, அதோட எக்ஸ்பைரி டேட். அதனாலே என்னன்னு தெரியல, ஜெல் லைனர் வந்து கொஞ்சம் க்ரீமியாக ஆக ஸ்டார்ட் ஆகுது. சுத்தமாக என்னோடய ஸ்கின்ல வந்து ஒட்டவே இல்லை, ரொம்ப அப்படியே ஆயிலி மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த நான் ஐப்ரோஸில் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுதா, அது வந்து நிற்கவே இல்லை. ஆக்சுவலாக அந்த டார்க் கலர் எப்போவுமே வந்து வாங்கின புதுசாக சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். நல்ல ஒரு ப்ரௌன் ஜெல் லைனர்னே சொல்லுவேன். ஸோ போக போக என்னன்னு தெரியல, அது வந்து ஒரு மாதிரி க்ரீமி ஆயிலியாக ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு தான் வருது. நான் ஸ்பூலியை வச்சு ஸ்மச் பண்ணேன்னா திரும்ப அந்த நான் வரைஞ்சதெல்லாம் போயிடுது. ஸோ இந்த ஐப்ரோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்க்ளேயரோட ஐப்ரோ பென்சில் தான் அப்ளை பண்ணுறேன். சீரியஸாக வேறு லெவலில் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் கம்பேர் பண்ணும்போது நான் அமேசிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் இது எந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங் எனக்கு தெரியல, பிகாஸ் நான் அப்போவே வீடியோக்காக தானே இதை எடுத்தேன். ஸோ அப்போவே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு எந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங்லாம் தெரியாது. ஆனால் நாம் நாம் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோஸில் கை வைக்க போகிறது இல்லை இல்லையா. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு மார்னிங் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்குமாச்சும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ நேச்சுரல் ஃபினிஷ், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் ஐப்ரோ வரைஞ்சிருக்கீங்கன்னே தெரியாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐப்ரோஸ் இல்லாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஐப்ரோஸ் இல்லாதவங்களுக்கு ஐப்ரோஸ் வரைகிறது தான் ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சிருமோன்னு வேறு நினைப்பாங்க அவங்க. அண்ட் இது வந்து நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 0 to டார்க் ப்ரௌன் அந்த ஷேட் தான் யூஸ் பண்ணுறேன். பிளாக்கும் இருக்குது. பட் பிளாக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன குழந்தைங்களுக்குலாம் நம்ம வரைஞ்சி விடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துரும். ஸோ அண்ட் இன்னொன்று, இப்போது ஐப்ரோஸ் வந்து உங்களுக்கு செம்ம பிளாக் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிளாக் போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து என்னோட மாதிரி தின் ஹேர், உங்களுக்கு வந்து ஹேர் வந்து கம்மியாக இருக்குது, லைட்டாக இருக்குன்னா ப்ரௌன் எடுத்துக்கோங்க. நான் வந்து அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுதான் வந்து உங்களுக்கு லுக்கும் வந்து கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு பிளாக் மாதிரி தான் தெரியும். ஸோ வந்து நீங்கள் ப்ரௌன் எடுத்தாலும் உங்களுக்கு பிளாக் வந்து ஃபீல் கொடுக்கும். பிளாக் அந்த பிளாக் கலரில் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ பிரச்சனை கிடையாது. அண்ட் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் அந்த ஜெல் லைனரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்பூலி அந்த மாதிரி எதுவும் பண்ண எதுவுமே கொடுக்க மாட்டாங்க இல்லையா. பட் இதில் வந்து அந்த கேப்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பூலிஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஸ்மச் பண்ணிக்கலாம். அதாவது இன்கேஸ் உங்களுக்கு நடுவில் வந்து டார்க்காக இருக்குது, இல்லை நீங்கள் வந்து லைன்ஸ் பண்ணதில் டார்க்காக ஆகிடுச்சு, இல்லை அந்த கோடு அசிங்கமாக தெரியுதுன்னா ஸ்மச் பண்ணணும். ஸோ ஸ்மச் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக ஸ்பூலி வந்து ஒரு 100 rupees 200 rupees கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, இதிலே வந்து செட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதே போல் நல்ல வீடியோட உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். காந்தக்கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில் இடம் பார்க்குறேன்.